Praise the Lord. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரமான கடலை எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லித்தரேன். நாங்கள் அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும், இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏனெண்டா ஒரே ஆயிலில் நாங்கள் பொரிச்செடுக்க போகிறோம். அதனால ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்கேன். பாருங்கள், வேர்க்கடலை வந்து தயவு செய்து நீங்கள் பொரிச்சதோ இல்லைன்னு சொன்னால் வறுத்தது எடுக்கக்கூடாது. நல்ல பச்சையான வேர்க்கடலை 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசிமா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் 1 டீஸ்பூன் விட ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மைதாமா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது, தேவைக்கேற்ப உப்பு, காஷ்மீர் மிளகாய்த்தூள், இதில் சோம்பு எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். அதை லைட்டாக நான் சும்மா அப்படி அரைச்சிருக்கிறேன், லைட்டாக வாசனை அப்போ தான் வரும். ஒரு கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் பெருங்காய பவுடரும் எடுத்திருக்கேன் வாசனைக்காக. இப்போ இந்த வேர்க்கடலை எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் வேர்க்கடலை போடலாம். அதற்கு மேலே 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பவுடர், எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விருது பேஸ்ட், இது அதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் அரிசிமா, சோம்பு, கடலைமா, மைதாமா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள், அசஃபோடிட்டா, பெருங்காயம் தேவைக்கேற்ப. அதில் கடைசியில் வந்து நான் வந்து இந்த கடலை மாவை போடுறேன். ரொம்ப தேவையில்லை, போதும், 2 டீஸ்பூன் போதும். தேவைக்கேற்ப உப்பு. ரொம்ப ஈஸி, எல்லாம் வீட்டில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால் நாங்கள் கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னு சொன்னால் ரொம்ப தண்ணி விட்டோம்னா தண்ணி ஆகிடும். இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுதே பாருங்கள், லைட்டாக அந்த உப்பு தண்ணியை கொண்டு வந்துடும் வேர்க்கடலையில் போடேக்கல. ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக நாங்கள் தெளித்து இதை மிக்ஸ் பண்ணலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் தேவைக்கேற்ப நாங்கள் தண்ணியை தெளித்து மிக்ஸ் பண்ணுவோம். ரைட், நாட் மச். ஓகே, அப்போ தான் அந்த மா எல்லாம் வந்து வேர்க்கடலை அழகாக ஒட்டும். மறுபடியும் தேவைக்கேற்ப தண்ணி. ஒரே தரமாக ஊற்றினோம்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம். ஓகே, நீங்கள் லைட்டாக தொட்டு நாக்கில் வச்சு பார்க்கலாம், உப்பு கரெக்டாக இருக்காண்டு. பத்தாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். காரம் உங்களுக்கு அதிகம் வேணுமெண்டா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் நல்லா கலரும் நல்லா இருக்கும், லைட்டாக காரம் இருக்கும், போதுமளவாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அழகா இப்போ மிக்ஸ்ட் ஆயிருச்சு. இந்த மிக்ஸ்டாக இருக்கிறத நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சல்ல போகிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எண்ணெய் இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஆயில் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச எண்ணெயில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்க்கடலையை போட்டு எடுக்கலாம். கையில் போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஓகே, இப்போ வந்து எண்ணெயில் நல்லா கொதிக்கட்டும். அது பொரிஞ்சோன்னே நம்ம அள்ளிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. அந்த பெருங்காய பவுடர், பெருஞ்சீரகம், இந்த சோம்பு அது கொஞ்சம் குறுநலாக போட்டபடினா நல்ல வாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தீயை கூட்டிக்கலாம்.
ஓகே, இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வடிகட்டி இதை எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு few minutes நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்க, அந்த மசாலா எல்லாம் அழகா ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கு. ஒரு நைஸ் ப்ரௌன் வரைக்குல ஒரு நல்ல ரோஸ்டட் கலர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும் பொழுது குறுனெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை போடலாம். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் தனியாக கருவேப்பிலையை பொரிச்சிட்டு மேலே போடுறேன். டீ குடிக்கும் பொழுது ஈவினிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வேர்க்கடலை ரொம்ப நல்லது இருதயத்துக்கு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுப்போம். பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு வேர்க்கடலை. இன்னும் லைட்டாக ப்ரௌனாக வரைக்கும் நாங்கள் எடுத்துடலாம். அழகா இருக்கு எல்லாம் தனித்தனியா. ஓகே, இதோட சேர்த்து கூட நீங்கள் கருவேப்பிலைய பொரிச்சா நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படி செய்யுங்க. மேலே போடலாம். நல்ல வாசனையாக இருக்கு. நீங்கள் தனியாகவும் பொரிச்சு போடலாம். வேர்க்கடலையோட பொரிக்கல அந்த எசன்ஸ் அதில் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். ஸோ இட்ஸ் நியர்லி டன். இதை இப்போ நாங்கள் எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுக்கலாம். ஒரு இதில் இன்னும் ஒரு few seconds, ஒரு 5 minutes 7-8 minutesல இது ஃபுல்லாக வேலை முடிச்சிடலாம். பெரிய வேலையே கிடையாது இதெல்லாம் செய்கிறது. ஆனால் அதை விட சுலபம் கடையில் போய் வாங்குறது. ஆனால் எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்க, எப்படி ஆரோக்கியமாக இருக்குமான்னு தெரியாது. அதிகமாக கடை பொருட்களை தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். நான் இப்போ எல்லாம் வீட்டில் செஞ்சு படிக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எதை சாப்பிட்டாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷுவர் உடற்பயிற்சி அவசியம். கொஞ்சம் நேரம் இருந்தாலும் செய்யலாம். ஓகே நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு காரமான வேர்க்கடலை ஸ்பைசி பீனட் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட உங்களுக்கு பிடிச்ச பிளெயின் டீ ஒன்று போடுங்க, ஒரு பால் டீ ஒன்று போடுங்க. எது பிடிக்குமோ அதோட குடிச்சின்னு சாப்பிட்டு கண்டிப்பாக ஷாமி வீட்டு சமையலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மேக் ஷுர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் அமர்த்துங்க. இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.